Hello friends, welcome to Exam Today channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஆப்டிட்யூட் செக்ஷன்ல என்னென்ன டாபிக்ஸ் வரும்ன்றத பார்க்கலாம். இது வந்து TNPSC, TET and ரயில்வே எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் சிஸ்டம், HCF and LCM of numbers, decimal fractions, simplification, square roots and cube roots, average, problems on ages, percentage, profit and loss, ratio and proportion, time and work, time and distance, problems on trains, simple interest, compound interest, mensuration and data interpretation. அடுத்ததா வந்து நம்பர் சிஸ்டம்ல சில பேசிக்கான கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் நம்பர். Natural number start from 1, 2, 3, 4 and so on. Next, whole numbers. Whole numbers start from 0, 1, 2, 3 and so on. Next, integers. Integers negative and positive numbers and zero இது எல்லாமே வரும். both negative and positive and zero இது வந்து integers. next வந்து prime numbers. prime numbers are divisible by 1 and itself. தமிழ்ல சொல்லணும்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுற நம்பர்ஸ் தான் prime numbers னு சொல்லுவோம். for example 7, 11, 13. இதுக்கு டிவிசர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 1 and 7. இதுக்கு வந்து 1 and 11. 13 க்கு வந்து 1 and 13. A number which has a factor of 1 and itself is called prime number. Next வந்து composite numbers. prime number தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ்மே வந்து composite number. இதுக்கு வந்து more than 2 factors இருக்கும். For example 6, 9, 16 இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்னா 1 and 6 இது தவிர்த்து 2 and 3 இந்த ஃபேக்டர் இருக்கும். 9 க்கு பார்த்தோம்னா 1 and 9 இது தவிர்த்து 3, 9 இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கும். 16 க்கு பார்த்தோம்னா 4, 16, 1, 2 இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். more than 2 factors இந்த நம்பர் தான் என்னன்னா composite numbers. நெக்ஸ்ட் பார்க்க போறதுனா perfect numbers. இப்போ ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதே நம்பர் திரும்ப கிடைக்கும். அதுதான் என்னன்னா பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 6 இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 1, 2 and 3. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா 1 + 2 + 3 that equal to 6. Therefore 6 is called a perfect number. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது கோப்ரைம். கோப்ரைம்னா என்னன்னா இப்போ ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு 2 and 3, 5 and 7. இப்போ இது ரெண்டுக்கும் HCF எடுத்தோம் அப்படின்னா 1 தான் வரும். ஏன்னா இது ரெண்டுக்கும் காமனா எந்த ஃபேக்டருமே இருக்காது. இதான் வந்து கோப்ரைம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரேஷனல் நம்பர்ஸ். Rational numbers means the number which can be expressed in the form of p/q. அதாவது ஃபிராக்ஷன்ல எந்த ஒரு நம்பரை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அதாவது ரேஷனல் நம்பர்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1/4 இது நம்ம டெசிமல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா 0.25. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸ்பிரஷன் 0.25 ஓட இது முடிஞ்சது. இதுக்கு எந்த டிஜிட்ஸோ நான் டெர்மினேட்டிங்கா வந்து அது முடிவில்லாம போய்கிட்டே இருக்காது. கரெக்டா ஒரு வேல்யூ வந்து கிடைச்சிரும் 1/4னா. அதே மாதிரி 1/8 அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 1.25. கரெக்டா ஃபிராக்ஷன்லே வரும், டெசிமலே நம்மளால கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் என்னன்னா ரேஷனல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து irrational numbers. irrational numbers-னா டெசிமல் ஃபார்மட்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் √2 and √3 இது வந்து டெசிமல் ஃபார்மட்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா endless-ஆ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த நம்பர் which when expressed in the decimal form should be non-terminating and non-repeating. இந்த ஃபார்முலா என்னன்னா irrational numbers. இப்போ √3 க்கு அந்த மாதிரி வேல்யூ எடுத்தனா
1.732. இந்த 732ன்றது ரிப்பீட் ஆகாது. அதே சமயம் இது வந்து ஒரு எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உள்ள நம்பர் தான் என்னென்னா irrational நம்பர்ஸ். ஒரு கான்செப்ட் என்னன்னா divisibility டெஸ்ட். divisibility by 2. இதை எப்படி செக் பண்ணணும்? 2ஆல் ஒரு நம்பர் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதான்னு எப்படி செக் பண்ணணும்னா அது வந்து ஒரு ஈவன் நம்பராக இருக்கணும். அதோட ஒன்ஸ் டிஜிட்டில் 0, 2, 4, 6, 8 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் வந்து divisibility by 3. இது எப்படி செக் பண்ணணும்? the sum of all digits of the number is divisible by 3. ஒரு நம்பர்ல ஃபார் எக்ஸாம்பிள் 729 இந்த நம்பர் இருக்குன்னா இதில் உள்ள எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் நம்மளுக்கு 3ஆல் டிவைட் ஆகணும். 7 + 2 + 9 18. இந்த நம்பர் வந்து 18 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 729 இஸ் divisible by 3. நெக்ஸ்ட் வந்து divisibility by 4. ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுமான்னு எப்படி செக் பண்ணணும்னா ஒரு நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகுறதா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 864 இதில் வந்து லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 64. இது வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் வந்து divisible by 4. another example 1024 இதில் லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்து 24. இது 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ 1024 is divisible by 4. நெக்ஸ்ட் வந்து divisibility by 5. ஒரு நம்பர் 5ஆல் டிவைட் ஆகுமான்னு எப்படி செக் பண்ணணும்னா அதோட ஒன்ஸ் பிளேஸில் 5 or 0. ஃபார் எக்ஸாம்பிள் 15, 10, 25 இதோட ஒன்ஸ் பிளேஸில் 0 or 5 அப்படி இருந்தால் the number is divisible by 5. நெக்ஸ்ட் வந்து divisibility by 8. ஒரு நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுமான்னு எப்படி செக் பண்ணணும்னா ஒரு நம்பரோட லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆகிறதா இருக்கணும். அப்படின்னா அந்த நம்பர் இஸ் divisible by 8. ஃபார் எக்ஸாம்பிள் 1008 இதில் லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்தோம்னா இது வந்து 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ the number is divisible by 8. நெக்ஸ்ட் வந்து divisibility by 9. இது எப்படி செக் பண்ணணும்னா ஒரு நம்பரோட டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அந்த நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகும். அப்படின்னா the number வந்து divisible by 9. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 8 + 1 + 8 + 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 18. இந்த நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர் 8181 is also divisible by 9. நெக்ஸ்ட் வந்து divisibility by 10. 0ல் முடிகிற எல்லா நம்பர்ஸுமே 10ஆல் டிவைட் ஆகும். 10, 20, 100, 1000 0ல் முடிகிற எல்லா நம்பர்ஸுமே வந்து 10ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து divisibility by 11. ஒரு நம்பர் 11ஆல் டிவைட் ஆகுமான்னு எப்படி செக் பண்ணணும்னா ஆட் அண்ட் ஈவன் பிளேஸில் உள்ள நம்பரோட டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அது 0வாக இருக்கணும், இல்லை அது 11ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 121 இதில் ஆட் அண்ட் ஈவன் பிளேசஸில் உள்ள நம்பரை டிஃபரன்ஸ் எடுக்கணும். 1 + 1 - 2 that equal to 0. அப்போ 121 is divisible by 11. Another example 2943 5417 இதில் ஆட் பிளேசஸில் உள்ள நம்பர் வந்து 2451. 2 + 4 + 5 + 1 minus even places 9 + 3 + 4 + 7. 12 minus 12, 17, 24.
23. இதை நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா -11. இந்த நம்பர் வந்து divisible by 11. So this number is also divisible by 11. Next வந்து divisibility by 7 or 13. இதில் ஒரு நம்பரோட ரைட்லேருந்து 3 டிஜிட்டாக வந்து பிரிக்கணும். பிரிச்சுட்டு அதுக்குள்ளே டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது 7ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருந்தால் that number is divisible by 7. இல்லை 13ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருந்தால் that is divisible by 13. For example 4, 5, 3, 7, 7, 9, 2. இந்த ரைட்லேருந்து 3 டிஜிட்டாக பிரிக்கணும். 7, 9, 2 இது ஒரு டிஜிட். 5, 3, 7 இந்த ஒரு தான். இப்போ இது ரெண்டுக்கும் ஆர்டர் ஈவன் பிளேசஸில் உள்ளதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். 7, 9, 2 + 4 7, 9, 6 -5, 3, 7 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இப்போ இது 7ஆல் டிவைட் ஆகிற நம்பரான்னு பார்க்கணும். இது வந்து 259ன்றது 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ திஸ் நம்பர் இஸ் divisible by 7. இதே மாதிரி ஒரு நம்பருக்கு வந்துட்டு இதே ஸ்டெப்பில் வந்து ப்ரொசீட் பண்ணி லாஸ்ட் ஃபைனலாக வர ஆன்சர் வந்து 13ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா தட் நம்பர் இஸ் divisible by 13. பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர். n factorial equal to product of first n natural numbers. n into n minus 1 n minus 2 up to 3, 2, 1. For example 5 factorial. இதோட 5 factorial இதோட continuous product n இருக்கிற இடத்துல 5 இருக்கு. அப்போ 5 n minus 1 5 minus 1 4 n minus 2 5 minus 2 that equal to 3. அப்படி கண்டினியூஸாக போகும்போது 3 2 into 1 120. 5 factorial equal to 120. Another example 3 factorial 3 into 2 into 1 6. Next நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா division algorithm. Divisor into quotient plus remainder. That equal to dividend. For example 9 ஒரு நம்பர் இருக்கு. இதை 5ஆல டிவைட் பண்றோம். அப்படின்னா 1 5 is 5. ரிமைண்டர் வந்து 4. இந்த அல்காரிதம் படி என்ன டிவிசர்ன்றது இந்த நம்பர், கோசெட்ன்றது இது, ரிமைண்டர்ன்றது இந்த 4. டிவைடன்றது என்னன்னா இந்த நம்பர் 9 நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள். டிவிசர் இன்ட்டு கோசென்ட் ப்ளஸ் ரிமைண்டர் தட் ஈக்குவல் டு டிவைடண்ட். 5 into 1 plus 4 that equal to 9. This is called division algorithm. Multiplication by shortcut method. For example 625 into 99. இது வந்து நம்ம சாதாரண மல்டிப்ளை பண்ணாமல் 99 வந்து 100 minus 1 அப்படின்னு எழுதணும். 625 into 100 minus 1 அப்படின்னு வச்சு பெருக்கும்போது 625 00 minus 625.
எந்த நம்பருக்கு வேணால் நம்ம 99 இருந்தால் 999 அப்படின்னா 1000 மைனஸ் 1, 4 9 இருந்தால் 10,000 மைனஸ் 1. அந்த மாதிரி இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உள்ள மெத்தட் என்னன்னா 978 இன்ட்டு ப்ளஸ் 978 இன்ட்டு 816. இந்த 978ன்றது இது ஒரு டேம், 978 இன்ட்டு 184ன்றது ஒரு டேம், ப்ளஸ் 978 இன்ட்டு 816ன்றது ஒரு டேம். இது ரெண்டு டேம்லேயும் 978ன்றது காமனாக இருக்குது. ஸோ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ ரிமைனிங் உள்ள டேம் என்னன்னா 184 ப்ளஸ் 816. இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர வேல்யூ வந்து 1000. 9ல் 78,000. நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் பை 5 பவர் n. For example, 976 into 625. 625ங்கிறத 5 ஓட எத்தனை பவர்ஸாக எழுதலாம்? 5 into 5 25, 25 into 5 125, 125 into 5 625. அதாவது 5 பவர் 4. 976 into 5 பவர் 4. இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னா 978 இன்ட்டு 5 பவர் 4 இருக்குது. அப்போ 4 zeros வந்து இங்கே ஆட் பண்ணணும். டிவைடட் பை 2 பவர் n. இங்கே 5 பவர் n என்ன இருக்க இடத்துல வந்து 4 இருக்குது. அப்போ 2 பவர் nனா 2 பவர் 4 அப்படின்னு வரும். 976 டிவைடட் பை 2 பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 16. 2ல் 44,000. அதாவது 5 பவர் n. 976 இன்ட்டு 5 பவர் n. என்ன இருக்க இடத்துல வந்து 4 இருக்குது. அப்போ n நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு சேர்க்கணும். நெக்ஸ்ட் வந்து டிவைடட் பை கீழே 2 பவர் n. என்ன இருக்க இடத்துல 4 இருக்குது. ஸோ 2 பவர் 4 தட் ஈக்குவல் டு 16. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 976 இன்ட்டு 625 ஆன்சர் கிடச்சிடும். இதே மாதிரி 25 இருந்ததுன்னா 5 ஸ்கொயர்னு அப்ளை பண்ணி இதே ஃபார்முலாவும் இருக்கலாம். 5 பவர் 5, 5 பவர் 6, இல்லை எந்த 5 பவரில் என்ன நம்பருக்குனாலும் இந்த ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்பர் சிஸ்டமில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. என்னென்ன ஃபார்முலா? a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்முலாவே ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகி 2 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இந்த ரெண்டுதையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது a ஸ்கொயர் b ஸ்கொயர் கேன்சல் ஆகி 4ab. a + b ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a + b. a minus b whole cube equal to a cube minus b cube minus 3ab into a minus b. a square minus b square equal to a plus b into a minus b. a plus b plus c whole square equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ac. a cube plus b cube equal to a plus b into a square minus ab plus b square. a cube plus b cube plus c cube minus 3abc equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ac. இந்த ஃபார்முலால a plus b plus c இதோட வேல்யூ சப்போஸ் 0 இருந்ததுன்னா a cube plus b cube plus c cube that equal to இந்த மைனஸ் வந்து இங்கிட்ட வரும்போது ப்ளஸ் ஆயிடும் equal to 3abc. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்பர் சிஸ்டமில் சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா x power n minus a power n is divisible by
x minus a for all values of n. அதாவது இந்த x இருக்க இடத்துல ஒரு நம்பர், a இருக்க இடத்துல வேற ஒரு நம்பர், ஆனால் பவரில் வந்து n வந்து சேமாக இருக்குது. அப்போ இந்த நம்பர் வந்து x மைனஸ் ஏஆல் டிவைட் ஆகும். எப்போ அப்படின்னா இந்த எண்ணுக்கு வந்து ஆடாக இருந்தாலும் டிவைட் ஆகும், ஈவன் நம்பராக இருந்தாலும் டிவிசிபிள் ஆகும். இது வந்து ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து x பவர் n மைனஸ் a பவர் n இஸ் டிவிசிபிள் பை x plus a for all even values of n. அதாவது x பவர் n மைனஸ் a பவர் n இது x plus a ஆல் எப்போ டிவைட் ஆகும் அப்படின்னா இந்த பவரில் இருக்க n வந்து ஈவனாக எப்போ இருக்குதோ அப்போ வந்து x plus a ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து x பவர் n plus a பவர் n is divisible by x plus a for all odd values of n. அதாவது x பவர் n plus a பவர் n இது x plus a ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். எப்போ அப்படின்னா இந்த n வந்து ஆட் நம்பராக இருக்கும்போது. ஓகே, இது வந்து இதில் உள்ள சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். இதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை நம்ம சம் போடும்போது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்பர் சிஸ்டமில் சில பேசிக்கான கான்செப்ட் ப்ளஸ் சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவை பற்றி பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.